அவர்கள் ஒரு பெரிய மளிகைக் கடைக்குச் சென்றார்கள். அங்கே சேது என்ற கடைக்காரர் வாடிக்கையாளர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். போதி சொன்னார், சேது வைப்பார். அவர் இந்த கடையை உருவாக்கவும் அதிலிருந்து லாபம் ஈட்டவும் 1 முதல் 2 ஆண்டுகள் வரை காத்திருக்கத் தயாராக இருந்தார். முதலீடு செய்து பொறுமையாக உழைத்ததால் அவர் ராமனை விட வசதியாக இருக்கிறார். இறுதியாக அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலையின் வாசலுக்கு வந்தனர். அங்கே விக்ரம் என்ற தொழிலதிபர் தனது காரிலிருந்து இறங்கினார். போதி சொன்னார், விக்ரம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தொடங்கினார். அதன் பலன் கிடைக்க 5 அல்லது 10 ஆண்டுகள் ஆகும் என்று அவருக்குத் தெரியும். அத்தனை காலம் அவர் பொறுமையாக காத்திருந்து உழைத்தார். அந்த நீண்டகாலப் பொறுமைதான் அவரை பெரும் செல்வந்தராக்கியது. விக்ரம் தனது கையில் ஒரு வரைபடத்தை வைத்திருந்தார். அவர் தனது மேலாளருடன் ஏதோ விவாதித்துக் கொண்டிருந்தார். அருள் கேட்டான், குருவே, இவருக்கு பணம் இப்போதே தேவைப்படவில்லையா? போதி பதிலளித்தார், தேவைதான். ஆனால் எதிர்காலத்தின் பெரிய லாபத்திற்காக நிகழ்காலத்தின் சிறு தேவைகளை தியாகம் செய்யும் மனப்பக்குவம் அவரிடம் இருக்கிறது. போதி அருளை ஒரு மரத்தடியில் அமர வைத்தார். இப்போது கவனி அருளே, யாருக்கு எவ்வளவு சீக்கிரம் பணம் தேவைப்படுகிறதோ அவர் அவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறார். உடனடித் தேவை ஏழ்மையின் அடையாளம். நீண்டகாலப் பொறுமை செல்வத்தின் அடையாளம். காலத்தை நீ எவ்வளவு தூரம் தள்ளிப் பார்க்கிறாயோ அவ்வளவு தூரம் செல்வம் உன்னைத் தேடி வரும். அருள் யோசிக்கத் தொடங்கினான். அன்று மாலை அவர்கள் வீடு திரும்பும்போது அருள் தனது கையிலிருந்த ஒரு சிறிய விதையை மண்ணில் நட்டான். போதி சிரித்துக்கொண்டே கேட்டார், என்ன செய்கிறாய் அருளே? அருள் சொன்னான், நான் இப்போதே பலனை எதிர்பார்க்கப் போவதில்லை குருவே. இது மரமாகி பழம் கொடுக்க பல ஆண்டுகள் ஆகும். நான் காத்திருக்கத் தயார்.